அமோகம். எல்லோரும் கேட்பது 81 வயது வரைக்கும் இவ்வளவு திடமாக இருக்கிறீர்களே, நன்றாக நடக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்கிறார்கள். நான் அவர்களிடம் எல்லாம் சொல்வது என்னென்றால், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். நாம் அதை மதியாமல் விட்டதன் விளைவுதான் இன்று சிறு வயதிலேயே பல சங்கடங்களை சந்திக்கின்றோம். அவர்கள் சொன்ன விஷயங்களை நான் சில விஷயங்களை தொகுத்து சொல்லுகிறேன் இந்த பதிவிலே. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க பழகி கொள்ளுங்கள். 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்ச உடனே குளிக்கணும். குளிர்ந்த நீரில் குளிக்கணும். அதான் முக்கியம். குளிர்ந்த நீரில் குளிச்சிங்கன்னா இந்த நரம்பெல்லாம் ஒரு வலுப்படும். அது வெந்நீர் ஊற்றுனீங்கன்னா சரியாக வராது. ஈவன் நான் மார்கழி மாதத்துலேயும் அப்படி தான் குளிப்பேன். நான் 20 வருஷமாக நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். சில சமயம் 3:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். இப்போ 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. என்றைக்காவது ஒரு நாள் பகலில் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தால் 4 மணி 4:30 மணிக்கு தூக்கிடுவேன். அதனால் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இப்போ ரொட்டீனாக என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். அது ஆரம்பித்த உடனே குளித்து முடித்த உடனே என்னால் முதல்ல அடுத்த வேலை பண்ணுறதுனா காக்கைக்கு உணவு அளிப்பது. நான் சில படங்கள்லாம் கொடுக்க அப்புறமா பின்னால் காமிக்கிறேன். இந்த காகத்துக்கு எனக்கு உள்ள தொடர்பு நிறைய உண்டு. அந்த காகத்துக்கு முன்னாடி இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் மிக்சர் காலையில் போட ஆரம்பித்தேன். அது நிறைய கூட்டமாக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல அதுக்கு உணவு அளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது சில காக்கைகள் வீட்டுக்குள்ளேயே வந்துடும். என் கை மேலே உட்காந்துருக்கும், தோல் மேலே உட்காரும், என் கையால் கொடுத்தாதான் சாப்பிடும். அந்த புகைப்படங்களெல்லாம் பின்னால் பதிவிடுகிறேன். அதுக்கு பிறகு காலையில் எழுந்திரிச்சோன்னு முதல்ல சூரிய நமஸ்காரம். நான் மொட்டை மாடிக்கு போய் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில், அதாவது 7 மணி 7:30 மணிக்குள்ளே கும்பிட்டுருணும். கையை உயர்த்தி அந்த சூரிய மந்திரத்தை சொல்லுவேன். ஜபா குசும சங்காசம் காட்சிய பேயம் மகாத்தியும் நம்போரியும் சர்வபாபக்குரம் பிரதோஸ்மி திவாகரம். இதை 12 முறை சொல்லுவேன். சூரிய மகாமந்திரம். அடுத்தது காயத்ரி 9 முறை சொல்லுவேன். அந்த 12 முறை 21 முறை சொல்லும்போதும் இந்த கண்கள் சூரியனையே பார்த்து கொண்டு இருக்கும். இந்த கைகள் உயர தூக்கியபடியே இருக்கும். அப்படி இருந்தால்தான் இந்த கை தோல் பட்டைகள் அதனுடைய வலுப்பெறும். கண்ணுக்கு அந்த சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக வந்து அதனுடைய இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இன்றளவுக்கு நான் கண்ணாடி போடாமல் படிக்க முடிகிறது. என்னுடைய ஐ டாக்டர் வெங்கட்ராகவன் சென்னையில் மாம்பலம் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கார். அவருடைய மனைவி காயத்ரி வெங்கட்ராகவன் பிரபல பாடகி. அவர் தான் என்னுடைய கண் டாக்டர். அவர்கிட்ட போய் பரிசோதிக்கும் போது அவர் சொல்லுவார், உங்களுக்கு கேட்ராக்ட் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறது எனக்கு வந்து விந்தையாக இருக்குதுன்னு சொல்லுவார். காரணம் அந்த சூரியனுடைய ஒளி தான். அந்த சூரியனுடைய ஒளினால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இப்போ பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, நீங்களாக என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். இன்றைய வரைக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ணல, நான் படிக்கிறேன். ரொம்ப சின்ன எழுத்துக்கு தான் நான் கண்ணாடி போடுறது. சாதாரண பார்க்கறதுக்கோ பேசுகிறதுக்கோ கண்ணாடி போடுறதே இல்லை. காரணம் இந்த சூரியனை கும்பிட்றதுனால என்ன பலனாக்கா, சூரியன் வந்து நவகிரகங்களுக்கு தலைவன். அது சூரியன்கிட்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அவர் எல்லா கிரகங்களுக்கும் சொல்லிடுவார், பா நம்ம இப்போ சூரியனை என்ன கும்பிட்றான்ப்பா, 10 கிரகங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், அவருக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, எதாவது பண்ணணும்னா ஒரு தலையை காமிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய கவலைகளோ பெரிய வேதனைகளோ நான் பண்ணுறதில்லை. அதேமாதிரி நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நான் இப்போ எல்லோரும் சேர்த்து தான் கும்பிடுவேன். எல்லாருடைய நட்சத்திரமும் சொல்லி கும்பிடுவேன். என்னுடைய பழக்கம் அது எல்லோரும் அது மாதிரி முடியாது. ஆனால் சூரிய நமஸ்காரம் விடாதீர்கள். அது யோகா கலையின் வழியாக பட்டாலும் சரி, யோகா தெரியாமல் வெறுமனே நின்று கையை உயர்த்திய சூரியனை கும்பிடுங்கள். ஒரு 5 நிமிடம் கை உயரே இருக்கட்டும். அதன் பிறகு வந்து உங்களுடைய பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு விளக்கேற்றுங்க. கூடுமானவரையில் பசுனை ஏற்றினா நல்லது, அல்லது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய்னால ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்று நீங்கள் ஏற்றினாலும் சரி, உங்களுடைய மனைவி ஏற்றினாலும் சரி, வீடை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது முக்கியம். வீடு சுத்தமாக இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும். நறுமணம் தவிர்ப்பாக சில பூக்கள் கிடைச்சா பூக்களை வாங்கி போடுங்க. நல்ல படங்கள், உங்களுடைய சுவாமி படங்களை வைத்திருங்கள். நான் சொல்லியிருக்கேன், சில படங்களை வைக்கக்கூடாதுன்னு அந்த படங்கள்லாம் வைக்காதீங்க. உங்களுடைய முன்னோர்கள் படத்துக்கு பூ போடுங்க. அது ரொம்ப முக்கியம். நமக்கு கண்கண்ட தெய்வங்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் இருந்தால் அவர்களிடம் ஆசி வாங்குங்கள். அவர்கள் மறந்து இருந்தால் அவருடைய படத்துக்கு பூ போடுங்கள், ஊதுபத்தி ஏற்றி வைங்கள். பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய புறப்படலாம். மத்தியானம் சாப்பாடு, காலையில் மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிடலாங்கிறது நான் அடுத்த தனி பதிவில் சொல்கிறேன். அந்த வீட்டில் நிலைப்படியில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கத்தாழை, படிகாரம்,
அந்த வெட்டி வேர் இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக நிலப்படியில் சாணத்தை தடவி அதுக்கு மேலே மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பாங்க. அது குலதெய்வத்தை கும்பிடுவதற்காக அப்படி வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் யாரும் மறக்காமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எப்போவுமே யாரும் புதுசாக வந்தாங்கனாக்கா எல்லாம் காலை கழுவிட்டு தான் உள்ளே வர சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாமே விடியது வந்ததுனாக்கா இந்த வாஸ்து குற்றம்னு ஒன்று இருக்கும். அதை போய் காலை கழுவிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அதெல்லாம் இப்போ விட்டு போச்சு. அதனால் இந்த கொரோனா மாதிரி வியாதிகள்லாம் வந்தது. அடுத்தது பெண்கள் தலையை விரித்து போடக்கூடாது. பெண்கள் எப்போ தலை விரிப்பாங்க? கண்ணகி எப்போ தலை விரிச்சா? அவருக்கு ஒரு கொடுமை இருந்தபோது நீதி கேட்டு தலை விரிச்சா, மதுரையே பற்றி இருந்தது. ஆனால் இப்போது எல்லா பெண்களும், கல்லூரி பெண்களும் சரி, கல்லூரி பேராசிரியர்களும் சரி, தலையை விரித்தபடியே இருக்கிறார்கள். அப்படி இருக்க பண்ணக்கூடாது. கடைசியில் தலைமுடியில் கீழே ஒரு முடிச்சு போடணும். அப்போ தான் குடும்பம் பிரியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரியவங்க சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு தலையில் வகுடு எடுத்து சீவணும். அதெல்லாம் யாருமே சீவுறதில்லை. இப்போது அந்த வகுடு எடுத்து சீவினா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யணும். சாயந்தரம் அதே மாதிரி விளக்கேற்றுறோம், வீட்டில் தீபம் ஏற்றுறோம். நைட்டில் படுக்க போகும்போது எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய இப்போ உழைப்புக்கு உதவிய நன்றிகளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இதை முறைப்படி செய்தால் உங்களுக்கு 100 வயதுக்கு குறையாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் 120 வயது என்று வைத்திருந்தார்கள். நடுவில் 40 50 வயசுலேருந்து 60 வயசாக இருந்து இப்போ நாங்கள் விட்டு 80 வயசுங்கிறது சாதாரணமாக வந்துச்சு எல்லாருக்குமே. இதை தொடர்ந்து செய்தால் 100 வயது எல்லோரும் வாழலாம் என்று சொல்லி அமைகிறேன். அமோகம்.